என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஒரு போயட்ரி நடத்தி முடிச்சுட்டு ஃபாதர் டு சன் அப்படின்ட்டு எல்லா பிள்ளைங்களையும் ஒரு லெட்டர் எழுதுங்க உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம். அதுக்கு வந்து பாய்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருந்தாங்க. இல்லைடா நீங்களாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத வச்சு அந்த லெட்டரை வந்து அவங்க அப்பாக்கே போஸ்ட் பண்ணேன் நான் ஸ்கூலில் இருந்து. அப்போது ஒரு 1 மந்த் கழித்து ஒரு ஃபாதர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவருடைய ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில். மேம் என்னுடைய பையனுக்கு என்ன இவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதே எனக்கு இந்த லெட்டர் மூலியமாக தான் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து இந்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன பிள்ளையிலே என்கிட்ட ஓடி ஓடி வந்து விளையாடின என்னுடைய பையன் வந்து இப்போ ரொம்ப தூரமாக போயிட்டானோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. மன கஷ்டம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அவன் என்னை இன்னமும் அதே பாசத்தோடு தான் பார்க்குறான். அந்த ஜென்ரேஷன் கேப் நேச்சுரலாகவே அந்த ஒரு கேப் எங்களுக்குள்ளே இருக்குது. பட் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்க பாசத்தை எந்த விதத்தையும் பாதிக்கலை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கேட்டப்போ எனக்குமே கொஞ்சம் நிகழ்ச்சியாக தான் இருந்தது. மென் ஆர் லெஸ் எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ டீச்சர்ஸ் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி குழந்தைங்கள அவங்களுடைய பாசத்தை அவங்க அம்மா அப்பா மேலே எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க